अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏகாத் பாகவதம் 3வது சாப்டரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 264 ஓவிகள் நிறைவடைந்த நிலையில் 265வது ஓவியை நாம் காணவிருக்கின்றோம். போன ஸ்லோகங்கள்ல கர்மம் அகர்மம் விகர்மம் என்பதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி முடித்திருந்தார். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ 264 நினைக்கிறேன். ஸோ 263ல நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஸ்ரீஹரியின் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் கர்மங்களின் பந்தப்படுத்தும் தன்மை நீங்கி அந்த செயல்களே மோட்சத்தை தருபவையாக மாறிவிடுகின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இனி 264ல இவ்விதம் அகர்மத்தின் உண்மையான இலக்கணத்தை ஆவிர் கோத்திர முனிவர் முழுமையாக விளக்கி முடித்தார். இதை கேட்ட ஜனக மன்னன் தன் உள்ளத்தில் பேரமதியும் பெருமகிழ்ச்சியும் அடைந்தான். ஸோ கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆவிர் கோத்திர முனிவர் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டாச்சு. அதுக்கு உண்டான முழுமையான விளக்கமும் தந்து முடிச்சாச்சு. இதை கண்டு ஜனகமன்னன் பெருமகிழ்வு அடைந்து இனி அடுத்து என்ன கேட்கிறான் அப்படிங்கிறத, யார்கிட்ட கேட்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதன் பின்னர் ஜனகமன்னன் 9 யோகிகளில் 6வது யோகீஸ்வரரிடம் ஞானத்தின் நிலையை பற்றி கேட்க தொடங்கினான். அவர் அமைதியும் சாத்விக குணமும் நிறைந்த வடிவமான திருமலர் என்னும் மகாமுனிவர் ஆவார். ஏற்கனவே ஞானத்தை பற்றி கேட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஞானத்தின் நிலையை பற்றி கேட்க ஆரம்பிக்கின்றான். அவருடைய பேர் என்னன்னா திருமலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாமுனிவர், அமைதியும் சாத்விக குணமும் நிறைந்தவர். ஓகேவா, என்ன கேட்கிறான்னு பார்க்கலாம். ஜனகர் கூறினார், முனிவர்களில் அரசரே, பேரருள் கொண்ட திருமலரே, இறைவனின் பல்வேறு அவதாரங்களின் கதைகளையும் அவற்றின் மகிமைகளையும் எனக்கு அன்புடன் விவரித்து கூறுங்கள். ஞானத்தை பத்தி கேட்க போறோம் அப்படின்னு சொன்னார். ஆனா ஞானத்தை பத்தி கேட்கல. ஏன்னா பகவானின் அவதாரங்களை புரிந்து கொண்டாலே நீ ஞானியாகி விடலாம் என்ற நோக்கத்தில் அதை கேட்கப்பட்டதாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க கேள்வி ஞானத்தை பத்தி கேட்கல, டைரக்டா இறைவனின் அவதாரங்களை பற்றி எனக்கு விரிவாக எடுத்து கூறுங்கள். ஏன்னா கண்ணனை புரிஞ்சாதான் கண்ணன்ட்ட சரண்டர் ஆக முடியும் இல்லையா? அப்போ அந்த கண்ணனை பற்றின தெளிதல் தான் இந்த மொத்த பாகவதமுமே. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு அவதாரங்களை பற்றி ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரிவிக்குமாறு அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். ஸோ பல்வேறு அவதாரங்களின் கதைகள் பிளஸ் அவற்றின் மகிமைகள் இவற்றை அன்போடன் எனக்கு விவரித்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். நாராயணன் இந்த உலகத்தில் எடுத்த அவதாரங்கள் எண்ணற்றவை, மிக உன்னதமான. அவற்றுடைய புகழையும் நற்பண்புகளையும் கேட்க என் மனம் பேர்வார்வம் கொண்டுள்ளது. ஸோ அந்த நாராயணன், அந்த இறைவன் எக்கச்சக்கமான அவதாரங்கள் எடுத்திருக்கிறார்ன்றது எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையுமே உங்களால சொல்ல முடியலன்னா கூட அதில் மிகவும் உன்னதமான ரொம்ப 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 முக்கியமான அவதாரங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிக முக்கியமான உன்னதமான, அதிலும் குறிப்பா புகழ், அவருடைய புகழையும் நற்பண்புகளையும், அதுல நிறைய அவருடைய புகழ் பிளஸ் நற்பண்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அவதாரங்கள், அவற்றையெல்லாம் நான் கேட்க வேண்டும் என்று என் மனம் பேரார்வம் கொண்டுள்ளது. அதாவது எண்ணற்றவை அவதாரங்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாமே கூட சொல்லலாம், எல்லாமே மிகவும் உன்னதமானது. புகழையும் அந்த உன்னதமான புகழ் நற்பண்புகள் கொண்ட அந்த அவதாரங்களை பற்றி என் மனம் கேட்க ஆவல் கொண்டுள்ளது என்று அவன் கேட்கின்றான். ஜனக மகாராஜா கேட்டார், பிரபுவே, இந்த உலகத்தில் தன் சொந்த சங்கல்பத்தினால் சிவச்சந்த ஜனனம் பகவான் எடுத்த அவதாரங்கள் எவை? தன் சொந்த சங்கல்பத்தினால் பகவான் எடுத்த அவதாரங்கள் எவை? ஏன்னா பொதுவா ஜனனம்னா ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கணும் அப்படிங்கிறது. பட் இங்கே சங்கல்பத்தின் காரணமாக, அதாவது கர்மா காரணமாக இல்லாம சங்கல்பத்தின் காரணமாக, இதுல ஒரு சில அவதாரங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வரும் தான், ஒரு சில அவதாரங்கள் நேரடியாகவும் வர மாதிரியும் இருக்கும். பட் எல்லாமே எப்படி வந்ததுன்னா சங்கல்பத்தின், சுய சங்கல்பத்தின் காரணமாக, கர்மாவினால் அல்ல, இறைவன் லீலை காரணமாக வந்தது அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அதுதான் தான் சொந்த சங்கல்பத்தினால் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சிவச்சந்த ஜனனம் அப்படின்னு பேர்.
ஸ்வச்சந்த ஜன்மி அப்படின்னு மராட்டியில கொடுத்துருக்கு. ஸோ ஸ்வச்சந்த ஜனனம், பகவான் எடுத்த அவதாரங்கள், அந்த மாதிரி எடுத்த அவதாரங்கள் எவை எவை, அவர் இதுவரை செய்த, இப்போது செய்து கொண்டிருக்கின்ற, இனிமேல் செய்ய போகின்ற அற்புத லீலைகளை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். ஏற்கனவே எடுத்து முடிச்ச அவதாரங்கள் ஆகட்டும், இனிமே எடுக்க போற அவதாரங்கள், இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய அவதாரங்கள் ஆகட்டும், எல்லாமே எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு எல்லாத்தையுமே, அந்த லீலைகள் எல்லாத்தையுமே எனக்கு கூறுங்கள், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு நான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு சொல்லுங்க என்று ஜனக மகாராஜா கேட்கின்றார். ஓகேவா? ஜனக மன்னனின் இந்த வேண்டுகோளை கேட்டு திருமிழ முனிவர் என் சொற்களால் கூற தொடங்கினார். மன்னனே, ஸ்ரீஹரியின் அவதாரங்களின் வாழ்க்கையும் சரித்திரமும் அளவிட முடியாதவை, எல்லையற்றவை. ஓகேடா, நீ கேட்ட, நான் சொல்லாம இருப்பேனா? பட் ஒன் திங் நீ புரிஞ்சுக்கோ, அவனுடைய அவதாரங்கள் இன்னைக்கு நீ சொல்ல ஆரம்பிச்சு நீ நாளைக்கு கேட்டு முடிக்கிற கதை இல்லப்பா. எக்ஸ்ட்ரீம்லா எனார்மஸா இன்யூமரபிளா இருக்கின்றது. அது அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையுமே என்னால சொல்லிட முடியாது. அளவுக்கு உட்பட்டது அல்லது அளவிட முடியாதவையாக இருக்கின்றன அந்த சரித்திரம் எல்லாமே. இது எல்லையற்றவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, அது எக்ஸ்ட்ரீமா இருக்குது, ஆனாலும் நீ கேட்ட, இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். திருமலர் கூறினார், பூமியின் மணல் துகள்களை எண்ணிவிடலாம், ஆனால் ஆகாயத்தை துண்டு போட முடியாது. அது போலவே ஸ்ரீஹரியின் அவதாரங்களை இவ்வளவுதான் என்று எண்ணி மதிப்பிட முயல்பவர்கள் அறிவிலிகளே ஆவர். சரி, எந்த அளவுக்கு எனார்மஸ், எந்த அளவுக்கு இன்யூமரபிள், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லி காட்டணும்னு அவருக்கு தோணுது, வித் எக்ஸாம்பிளோட. என்ன எக்ஸாம்பிள் காட்டுறார்? பூமியின் மணல் துகள்களை எண்ண முடியுமாங்க? இஸ் இட் பாசிபிள் டு கவுண்ட் தி சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணல் துகள்களை நம்மளால கவுண்ட் பண்ணிட முடியுமா? இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள். சரியா? அப்போ ஒருவேளை இந்த மணல் துகளை கவுண்ட் பண்ணாலாக்கும் பண்ணிடலாம், ஆனா நாராயணன் அவதாரங்களை கண் பண்ண முடியுமா? ஸோ அதாவது நீங்க இன்னொரு வகையிலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அத்வைத சித்தாந்தத்தின்படி பாத்தீங்கன்னா, நீயும் நானும் கூட கண்ணனோட அவதாரம் தான். இருக்கிறதே கண்ணை மட்டும்தான். அதை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுட்டு சங்கல்பத்தினால எடுத்துக்கொண்ட அவதாரம்னா அது ஸ்பெஷல்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம மட்டும் எப்படி வந்தோமா, வந்துட்டு மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற லூஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவதாரங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ ஏன்னா எண்ணிறந்த அப்படின்னு சொல்லும்போது we can count everyone in this world is the avatar of the Krishna அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? ஒண்ணுமே தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஸ்பெஷல் இருக்கு. சம் அவதார்ஸ் பிறக்கும் போதே சுய சங்கல்பத்தினால், அதாவது அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாருல, ஸ்வச்சந்த ஜனனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி அவதார புருஷர்கள் அப்படிங்கிறதுவே எண்ணிட்டனங்க இருக்கான். சரியா? ஸோ ஜென்ரலா எல்லாத்தையுமே அவதார புருஷர்கள் சொல்லலாம்னு நான் சொன்னேன். பட் ஸ்வச்சந்த ஜனனமாகவே எக்கச்சக்கமான அவதாரங்கள் இருக்கின்றன. அதையே கவுண்ட் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு கவுண்ட் பண்ண முடியாதுன்னா, எப்படி சாண்ட் பார்ட்டிகல்ஸை கவுண்ட் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு கவுண்ட் பண்ண முடியாது. ஆகாயத்தை துண்டு போட எப்படி முடியாதோ அந்த மாதிரி பகவானை அவதாரங்களை கவுண்ட் பண்ணிட முடியாதுரா. அப்படி எவனாவது ட்ரை பண்ணான்னா அவன் லூஸா தான் இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார். ஆனா சொல்லிட்டு கண்டிப்பா அவர் சொல்லுவார், பயப்படாதீங்க. ஸோ கண்டினியூ பண்றார். இருப்பினும் இந்த உலகத்தை தாங்கி நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனால் எடுக்கப்பட்ட முக்கிய அவதாரங்கள் எவையோ அவற்றின் சரித்திரத்தை உனக்கு உண்மையாக கூறுகிறேன். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு கவுண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு டெல் ஆல்சோ இல்லையா? கவுண்ட் பண்ணவே முடியாதுன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியுமா என்ன? அது கணக்கற்றவை எல்லையற்றவையாக இருக்கின்றனன்னு சொல்லிட்டாரு. அதனால அதை என்னால சொல்லிடவும் முடியாதுதான். பட் எனிவே நீ கேட்டுட்ட, அதனால அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அவதாரங்களை மட்டும் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அவற்றின் சரித்திரத்தை உனக்கு உண்மையாக கூறுகிறேன், மனனை கேள். தேவர்களை காப்பவனும் அசுரர்களை அழிப்பவனுமான அந்த ஆதிபுருஷனாகிய ஸ்ரீஹரி இந்த சிருஷ்டியின் படைப்பின் தொடக்கத்திலேயே பிரம்மாண்டமாக வெளிப்பட்டான். நல்லா கவனிங்க. இந்த ஈஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை பத்தின விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் அவதாரங்களாக எடுத்து வந்தாலும் சரி, அவதாரங்கள் இல்லாத போதும் சரி, அவன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றான். ஈஸ்வரன் இல்லாமல் இங்க ஜீவன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பவன் ஈஸ்வரன் ஒருவனே. இங்க இந்த ஜீவர்கள் எல்லாம் ஆட்டுவிப்பவனாக இருப்பவன் அந்த ஈஸ்வரன் ஒருவனே. கர்மபல தாதாவாக இருந்து கொண்டிருப்பவன் அந்த ஈஸ்வரன் ஒருவனே. அவன் இல்லைன்னா நம்மளால ஆக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜீவா ஹஸ் காட் ஒன்லி அ திங்கிங் எபிலிட்டி அண்ட் ஆக்ஷன், அந்த ஒர்க் பார்ட் முழுக்க முழுக்க இறைவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா?
இப்போ என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய முக்கியமான லட்சணங்கள்ல ஒரு முக்கியமான லட்சணம் என்னன்னா, தேவர்களை காப்பதும் அசுரர்களை அழிப்பதும் அப்படிங்கிறது. அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது தான் இங்க ஆதி புருஷனாகிய ஸ்ரீஹரி அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுகிறது. இங்க ஆதி புருஷனாகிய ஸ்ரீஹரி அப்படின்ன உடனே நம்ம பரபிரம்மம், ஈஸ்வரன், ஜீவா அப்படின்னு மூணா பிரிச்சு பேசுறோம் இல்லையா? அந்த ஈஸ்வரனுக்கு ஆதி புருஷனாகிய ஸ்ரீஹரி அப்படின்னு பேரு. சரி, அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கீங்க. என்னன்னா, தேவர்களை காப்பவன் அசுரர்களை அழிப்பவன். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, தேவலோகம்னு இருக்கு, அசுரர்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த அசுரர்கள் தேவலோகத்தை கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஈஸ்வரன் தான் உள்ளே தடுத்து ஆட்கொண்டு அந்த தேவர்களுக்கு அதை மீட்டு கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அசுரர்களை அழிப்பவனும் தேவர்களை காப்பவனும் அப்படிங்கிற அந்த வார்த்தை பொருந்தும். பட் அதை விட 100% பெர்ஃபெக்டா பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்லணும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய முக்குணங்கள்ல தெய்வீக குணங்கள், அசூரிய குணங்கள்னு அந்த முக்குண கலவையில இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அந்த தெய்வீக குணங்கள், அசூரிய குணங்கள்ல அந்த ஈஸ்வரன் கருணை இல்லாம நம்மளால அசுர குணத்தை அழிக்கவே முடியாதுங்க. அப்ப தெய்வ குணத்தை நம்முள் உள்ள தெய்வ குணத்தை காத்து ரட்சிப்பதற்காகவும், நமக்குள்ளே இருக்கின்ற அசுர குணங்களை எல்லாம் அழித்து ஒடுப்பதற்காகவும் கூட இந்த பகவான் அப்படிங்கிறவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்றான். அவன் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்றதை தயவு செய்து புரிஞ்சுப்பாங்க. ஐ கேன் கிவ் டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இன்னைக்கு நான் என்னுடைய சாமர்த்தியத்துல நான் என்னுடைய அசுராவை அழிச்சிட்டேன், என்னுடைய வெறுப்பு, ஐ மீன் என்னுடைய என்ன சொல்றது, கெட்ட குணங்களை எல்லாம் நானே அழிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு அணுவும் அவன் அசைக்கின்றான் அப்படிங்கிறப்போ அவன் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு அவன் காட்டிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு அடிவயிற்றுலையும் இந்த உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, ஞானம்னா என்ன, மாயானா என்ன, இது எல்லாமே அனுபவபூர்வமாகவே எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றான். அந்த அனுபவபூர்வமான ஒரு காட்டுதல் தான் எனக்கு என்னுடைய கெட்ட குணங்களை அழிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு குணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த குணங்கள்ல நல்ல குணம் இருக்கு, கெட்ட குணம் இருக்கு. நல்ல குணத்தை நான் யூஸ் பண்ணி திங்க் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது, கெட்ட குணத்தை நான் யூஸ் பண்ணி திங்க் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது. இது எல்லாமே எனக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதே யாருன்னா கண்ணன் தான். நான் திங்க் மட்டும்தான் பண்றேன். ஆனா அந்த திங்க் பண்றதை பேஸ் பண்ணி அவன் எனக்காக ரியாக்ட் பண்ணும்போது, கர்மபல தாதாவாக இருந்து ரியாக்ட் பண்ணும்போது என்னுடைய அசுர குணத்தை என்னால உணர முடியுது, என்னுடைய தெய்வ குணத்தின் இம்பார்ட்டன்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இந்த தெய்வ குணமும் அசுர குணமும் எனக்கு சுதந்திரம் உண்டு. நான் எப்படி வேணா திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற சுதந்திரம் இருக்கு. ஆனா சுதந்திரத்தை கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் லூசா அசுராவை வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது அதன் பலனாக கர்மபல தாதாவாக இருந்து கொண்டு என்னுடைய அசுர மனதை அழிக்கும் பொருட்டு எனக்கு சூழல்களை அமைத்து கொடுத்து, அப்போ என்னுடைய அசுர எண்ணங்களுக்கு ஏற்ப எனக்கு வருகின்ற ரிசல்ட்ஸ் எல்லாமே துக்ககரமாக அமையும் போது, இப்ப இதெல்லாம் அசுர எண்ணங்கள் என்றும் இது எனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்கள் என்றும் எனக்கு உணர்த்துவது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்மபல தாதாவான ஈஸ்வரன். அவன் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த கர்மபல தாதாவாக இருந்து கொண்ட சூழல்களை என் ஞானத்திற்கு ஏற்ப, என் எண்ணத்துக்கு ஏற்ப அவன் ஆட்டலை அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் என்னுடைய தெய்வ குணம்னா என்ன, அசுர குணம்னா என்னன்னு தெரியாமலே கூட நான் போயிருப்பேன். அப்போ என்னுள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள், தெய்வ குணங்கள், அசுர குணங்கள் என்ற இந்த எண்ணங்கள் எனக்கு உணர்த்துவது யார் அப்படின்னா, என்னுடைய அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான்ல, அந்த பலன் கொடுக்குறான்ல, அந்த கர்ம பலனை கொடுக்கின்ற அவன் தான் அல்லவா எனக்கு இந்த நற்குணங்களை தருவது, அசுர குணங்களை அளிப்பது. திஸ் இஸ் தி வேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு தோணலாம்ல, அது எப்படின்னு கேட்கலாம் நீங்க பாட்டுக்கு. அது எப்படி தேவர்களை காப்பவன் அசுரர்களை அழிப்பவன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, உனக்குள் ஒவ்வொரு நொடியும் தெய்வ எண்ணங்களை வளர்க்கும் முயற்சி யார் செய்யறாங்க? உனக்கு சுற்றியுள்ள சூழல்களை அமைத்துக் கொடுப்பதன் வாயிலாக இறைவன் செய்வதல்லவா? அதே மாதிரி உன்னுடைய கெட்ட குணங்களை அழிக்கும் முயற்சியும் கூட சூழல்களை அமைத்து கொடுத்து அவன் செய்வதல்லவா? அதை மறக்க முடியுமாங்க? எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். லைக் இந்த தீபிகா ட்ரெயின் இன்சிடென்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ என்னால் இந்த அசுர குணத்தை அழிக்க முடியல, இந்த பற்று எடுக்க முடியல. இருக்காண்டா கண்ண, நீ அவனை வேண்டடா, அவன் பார்த்துப்பான்னு சொல்ல, அவன் ஒரு சின்ன லீலையை செய்ய, அந்த லீலையின் விளைவாக அவள் மனம் முழுமையாக மாற, இப்படி எண்ணிரண்டு எக்ஸாம்பிள்ஸை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அவன் ஆட்டுகின்ற ஒவ்வொரு லீலையும் நம் மனதை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே அல்லவா? என்னை ஒவ்வொரு நொடியும் என்னை சுத்தப்படுத்தி, என்னை ஞானியாக்கி, என்னை மேன்மேலும் மெருகேற்றுவதற்கென்றவே அல்லவா அவன் என்னை ஆட்டிக்கொண்டிருக்கின்றான்.
அவன் அன்றி அனுபவம் அசையாது மட்டுமல்ல, அவன் அசைப்பதெல்லாம் என் நன்மைக்காக மட்டுமே அல்லவா. இந்த நன்மைக்காகவே அப்படின்னு சொல்லும் போது என் அசுர குணங்களை அழிப்பதற்காகவே அல்லவா, அல்லது என் தெய்வ குணங்களை வளர்ப்பதற்காகவே அல்லவா. ஏன்னா தெய்வ குணங்களை வளர்த்தா தான் எனக்கு நன்மை ஏற்படும் இல்லையா. சோ என் நன்மைக்கு அதாவது தேவர்களை காப்பவன் அப்படின்னா என் தெய்வ குணங்களை காத்துள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், என் அசுர குணங்களை அழிக்கணும். அழிச்சா ஆட்டோமேட்டிக்கா தெய்வ குணங்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அதற்குண்டான முழு முதல் செயலாக இருந்து நமக்கு இந்த சூழல்களை அமைத்து கொடுத்து நல்வழிப்படுத்துபவனாக அந்த ஈஸ்வரன் அமைந்திருக்கின்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதை நினைவுபடுத்துவதற்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன். சோ தேவர்களை காப்பவன் அசுரர்களை அழிப்பவன் அந்த ஆதி புருஷனாகிய ஸ்ரீஹரி இந்த சிருஷ்டியின் படைப்பின் தொடக்கத்திலேயே பிரம்மாண்டமாக வெளிப்பட்டான். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்ட படைப்புமே ஹரியின் படைப்பு தான், ஹரியின் அவதாரம் தான். இந்த பிரம்மாண்டமே ஹரியின் அவதாரம் தான். ஏன்னா அனைத்தும் அவனே தான் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையுமே அது ஹரியோடைய அவதாரம்னு சொன்னா தப்பில்லை. நான் முதல்ல சொன்னேன்ல, ஏன் நம்ம எல்லாரும் கூட அவனுடைய அவதாரம் தானே என்று சொல்லலாம் என்று சொன்னேன் அல்லவா. அதைத்தான் வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லியிருக்காரு பாருங்க. சிருஷ்டியின் தொடக்கத்திலேயே பிரம்மாண்டமாக வெளிப்பட்டான்னு அர்த்தம். இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமே அவனுடைய அவதாரம்னு அர்த்தங்க. பிரம்மாண்டமாக வெளிப்பட்டான் அப்படின்னா the very first avatar is nothing but the whole Brahmanda is his own avatar அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. நீ நெக்ஸ்ட், மன்னனே உயிர்களின் தலைவனான அந்த ஈஸ்வரன் தானே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற வடிவங்களை ஏற்று முக்குணங்களின் சத்துவ ரஜ தமோ வழியாக உலகை இயக்குகின்றான். இந்த மூன்று வடிவங்களும் ஸ்ரீஹரியுடையதே என்று அறிந்துகள். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்னுடைய சான்றோட பேசும்போது அது ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குறதா இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த ஹையர் நாலேஜ் பேசும்போது பரபிரம்மம், பரபிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹையர் நாலேஜ் இல்லையா. அப்போ இந்த மூணுமே எவன் தெளிவாக புரிஞ்சிட்டு இருக்கானோ மூணும் ஒன்று தான். ஆனாலும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட்? மாயை கலக்காமல் இருக்கும்போது அது பரபிரம்ம சைதன்யம், மாயை கலந்த பிறகு இரண்டு விதமாக அந்த சைத்தன்யங்கள் மாயையிலே வருகிறது. ஒன்று ஈஸ்வரன், இன்னொன்று ஜீவன். இவைகளெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். சரியா. இங்க இந்த ஸ்ரீஹரி அப்படிங்கிறத நீங்க ஈஸ்வரனா பார்க்கணும் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். இங்க டைரக்டாவே அந்த வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா. அப்ப பிரம்ம சைதன்யம் முதலில் என்னவா வந்ததுன்னா ஈஸ்வர சைதன்யமாக வந்தது. அதுவே பிரம்மாண்டமாக உருவானது அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் என்னவா மாறுறாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற வடிவங்களாக மாறுகிறார். முக்குணங்கள் அதுல பிரம்மா சத்துவம், விஷ்ணு ரஜஸ், சிவன் தமசு. ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற இந்த மூன்று செயல்களை செய்வதற்காக, இந்த உலகை இயக்குவதற்காக இந்த முக்குண ரூபங்களாக யாரு அந்த பரபிரமே ஈஸ்வர சைத்தன்யமே. ஃபர்ஸ்ட் பரபிரம்மம் ஈஸ்வர சைதன்யம் மாறிச்சு. அந்த ஈஸ்வர சைதன்யமே இப்ப என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் மாறி இருக்கின்றது. என்ன புரிஞ்சுக்கணும். சரியா. அப்போ உலகை இயக்குகின்றார். இந்த மூன்று வடிவங்களும் ஸ்ரீஹரியுடையதே என்று அறிந்து கொள்ளு. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஸ்ரீஹரி தான் இப்ப மூணு அவதாரங்களா மாறி இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் பிரம்மாண்டமாக மாறினான்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரம்மாண்டத்துல மூணு முக்கியமான வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தை படைக்க வேண்டிய வேலை, காக்க வேண்டிய வேலை, அழிக்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பிரம்மாண்டமா மாறுறதுக்கு முன்னாடி முதல் கண் இந்த மூன்றாம் மாறினாதானே ஆக்கல் காத்தல் அழித்தல். இந்த பிரம்மாண்டத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணையும் செய்யணும் இல்லையா. அப்ப அந்த மூணும் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஈஸ்வரன் அல்லது ஸ்ரீஹரி என்னென்ன அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன். ஸோ படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் அப்படின்னு மூன்று அவதாரங்களாக எடுத்தார். அதில் எடுக்கும் போதே இது அந்த குணங்களின் அடிப்படையிலும் இது எடுக்கப்படுகிறது. சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அப்படிங்கிறது முறையே இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறதுக்கு பொருந்தும். நீங்க இந்த இடத்துல இந்த சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அப்படிங்கிறத நீட்லெஸ் டு கெட் கன்ஃபியூஸ்டு வித் ஜீவனுக்குள்ள அந்த சத்துவ ரஜோ தமோ குணங்களோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஈஸ்வரன்னாலே சுத்த சாத்விக்னு வேற தனியா நம்ம படிச்சிட்டோம். அவன் எப்பயுமே பியூரா மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். சரியா. அந்த பியூரிட்டியில் இருந்து கொண்டேதான் அவனே
இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறதுக்காக முக்குண ரூபங்களாக அவன் எடுக்க வேண்டி உள்ளது. இப்போ அந்த அவன் நித்திய முக்தன் நான் ஏற்கனவே சொல்லிட்டான். இப்ப நித்திய முக்தன் அவதாரங்கள் எடுக்கும்போது அப்புறம் அதுவும் முக்தனா தானே இருக்கும். அப்ப எங்க நித்திய முக்தன்னா பெர்மனன்ட்லி முக்தா, நெவர் அஜ்ஞானத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதே கிடையாது ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் என்ன அஜ்ஞானத்துக்குள்ளேயே போக போகுது? நிச்சயமா சான்ஸே இல்லை. பட் அதை எடுத்துக்கொள்ள அவதாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சத்துவ குணம் இருக்கும், ரஜோ குணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும். இருக்குன்றதுக்காக அது அஜ்ஞானம்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குணாதீதன் அப்படிங்கிறவன் முக்குணத்திலும் இருப்பான், ஆனால் குணங்களில் ஒட்டாமல் இருப்பான். தேர்ஃபோர் ஹி இஸ் குணாதீதா, அவன் குணங்களோடு கட்டி புரண்டவன் அல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் சுத்த சாத்விக்கு நம்ம சொன்ன வாஸ்தவம் தான், ஏன்னா அவன் நல்லவனா மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக. பட் இங்க அடுத்து அவனே 3 வடிவங்களை எடுக்கின்றான், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த விஷயங்களாக அவன் மாறுகின்றான். பொதுவா இன் ஜெனரலி அழித்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான செயல் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால அது தமஸ்ல போட்டிருக்காங்க. அண்ட் படைத்தல் அப்படிங்கிறத சாத்விக்ல, ஏன்னா கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி நெசசரி, அதுக்கு சாத்விக்ல போட்டு, காத்தல் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், ஸோ அதை ரஜசிக்ல போட்டு இந்த 3 வடிவங்களாக முதலில் அந்த ஈஸ்வரன் வெளிப்படுகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இந்த முக்குணங்களில் சிக்கிக்கொண்டான், ஏன்னா ஜீவன் தான் அந்த முக்குணங்களை சிக்கிக்குவான், ஆனா ஈஸ்வரன் முக்குணங்களை சிக்கிறது இல்லை. ஈஸ்வரன் முக்குண வடிவங்களாக 3 அவதாரங்களாக அவன் வெளிப்பட்ட போதும் கூட அவன் எப்போதும் நித்திய முக்தனே, அவன் எப்போதும் அந்த அஜ்ஞானத்துக்குள் சிக்குவதில்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டா ஒரு கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? வியக்கத்தக்க மகாதவத்தை செய்தவரும் காமத்தை முற்றிலும் வென்று இந்திரனின் கர்வத்தை அடக்கியவருமான நாராயண ரிஷியை மனதார வணங்கி அவனது அவதார சிறப்பை கூறுவோம். சரி, ஸோ இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஜனகன் கேட்டுட்டான். ஓகேடா, நோ ப்ராப்ளம்டா, நான் சொல்றேன், முக்கியமான அவதாரங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். பட் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாராயணன் அப்படிங்கிறது இருக்கான் இல்லையா, அவனுடைய சிறப்பை நான் சொல்லணும் இல்ல, அவனுடைய மகிமையை நான் சொல்லணும் இல்ல. அந்த நாராயணன் மகிமையை சொல்லிட்டு அவன் எடுத்த அவதாரங்களை பத்திலாம் நான் பேசுறேன் என்று சொல்லி நரநாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை கேட்டிருக்கோம், இந்த ஊர்வசியை உருவாக்கிய கதை. ஸோ அந்த கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்றார். அந்த நாராயணன் பெருமை அங்கே வர்ணிக்கப்படுகிறது அல்லவா, ஸோ அவனை பெருமையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய அவதாரங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அந்த கதையோட இவர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறார். ஸோ அதனால வியக்கத்தக்க மகாதவத்தை செய்தவரும் காமத்தை முற்றிலும் வென்று இந்திரத்தின் கர்வத்தை அடக்கியவருமான, அப்ப நாராயணனுக்கு என்னென்ன பெருமை? நாராயணன் மகாதவம் செய்தவனாக இருக்கின்றான், காமத்தை முற்றிலும் வென்றவனாக இருக்கின்றான். அதுக்குண்டான கதை தான் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும் போது தவத்தை கலைப்பதற்காக எத்தனையோ அழகிகளை அவன் அனுப்புகின்றான், ஆனால் அவர் எல்லளவும் தவம் கலையாமல் இருக்கின்றார். So that is why he is considered to be காமத்தை வென்றவர், காமத்தை முற்றிலும் வென்றவர், இந்திரனின் கர்வத்தை அடக்கியவர். ஏன்னா இந்திரன் அவன் கர்வத்தோடு இவரை எப்படியாவது நம்ம மயக்கிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவன் எல்லாத்தையுமே அனுப்பி பார்க்கறான். கடைசியில தோத்து போயிடறான். தோத்து போகும்போது அவனுடைய கர்வம் அடங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? காமத்தை முற்றிலும் வென்று இந்திரனின் கர்வத்தை அடக்கி வருமான நாராயண ரிஷியை மனதார வணங்கி அவருடைய அவதார சிறப்பை கூறுவோம். அவனுடைய அவதார சிறப்பை நான் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். நாராயண ரிஷியின் தவத்தை கலைக்க இந்திரன் மன்மதனையும் எண்ணற்ற அப்சரஸ்களையும் அனுப்பினான். ஆனால் அவர்கள் நாராயணரின் தூய்மையை கண்டு வெட்கி அவரது திருவடிகளிலேயே சரணடைந்தனர். ஸோ இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி கதை ஸ்டார்ட்ஸ். நாராயண ரிஷி அப்படிங்கிறவர் மிக பெரும் தவத்தை அந்த தவத்தில் இருக்கின்றார். இந்த தவத்தை கலைக்கிறதுக்காக இந்திரன் என்ன பண்றான்னா, மன்மதனும் எண்ணற்ற அப்சரஸ்கள், 1 2 இல்லை, இப்போ தேவலோக பெண்கள் ஒவ்வொருத்தரையா அனுப்பிச்சு பார்ப்பான். யார் அனுப்பினாலும் சரி, என்னதான் ஆடி பாடி அவனை எப்படியாவது மயக்கணும்னு ட்ரை பண்ணாலும் சரி, அவருடைய தவத்தை கலைக்க முடியாது. ஃபைனலாக அவருடைய பியூரிட்டியை பார்த்து இவங்க எல்லாருமே அவங்கிட்டயே சரண்டர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது கதை. ஸோ ஆனால் அவர்கள் நாராயணரின் தூய்மையை கண்டு வெட்கி அவரது திருவடிகளிலேயே சரணடைந்து விட்டனர். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார்? அப்போது பகவான் நாராயணர் தன் தொடையிலிருந்து பேரழகு பொருந்திய ஊர்வசி என்ற பெண்ணை தோற்றுவித்து காட்டினார். அவளது இணையற்ற அழகை கண்டு தேவலோக அப்சரஸ்கள் அனைவரும் உள்ளத்தில் வியந்து போனார்கள். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி அந்த கதையை நான் முதல்ல டிவியில பார்த்து நினைக்கிறேன்.
அதனுடைய உள்ளர்த்தத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு புல்லரிக்குது பாருங்களேன். ஆக்சுவலி பகவான் நாராயணர் யாரு? பரபிரம்மஸ்வரூபம். அப்படின்னா என்ன? இந்த வேர்ல்ட் இஸ் 100% கல்பனா, மை ஓன் கல்பனா என்று மிக தெளிவாக உணர்ந்தவர். தன்னுடைய கல்பனையிலே சிக்கொண்டு மாட்டிக்கொண்டு அழுகின்ற ஜீவனை போல் அல்ல அவர். அவரே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார், அனைவரை அனைத்துமாகவும் இருக்கின்றார். அப்படிங்கிறப்போ ஒரு கேவல ஜீவன் ஒரு விஷயத்துல மயங்கிற மாதிரி அவரை மயக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது முடியாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இந்த கதையில சொல்லும் போது எந்த அளவுக்கு அழகா பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்ப என்ன பண்ணார் அவரு? இந்த எல்லா அழகிகளும் வந்து அவரை ட்ரை பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த எல்லா அழகிகளுக்கும் ஒரு பாடத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த இந்திரனுக்கும் ஒரு பாடத்தை கொடுக்க விரும்புகிறார். அட லூசுங்களா, யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ரெஸிங் மீ, அதாவது என்ன நீங்க மயக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க வேற நான் வேறையாடா. when you and me are one and the same, how could I myself get addicted to myself? ஏங்க ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள எப்படி அடிக்ஷன் வரும்? நீங்க டுவாலிட்டியில இருந்துகிட்டு நான் என்ன வேறையா பார்த்துக்கிட்டு என்ன மயக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீயும் நானும் ஒண்ணுன்னு புரிஞ்சவன்டானா, நீயே நான் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படிடா எனக்கே கிட்டேயே அடிக்ட் ஆக முடியும் என்ற அந்த விஷயத்தை சூசகமாக சுட்டிக்காட்ட நினைக்கின்றார். சரியா? அப்ப அந்த பெண்களுக்கும் இந்திரனுக்கும் பாடம் போகணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன பண்றார் அப்படின்னா, தன் தொடையிலிருந்து பேரழகு பொருந்திய ஊர்வசி என்ற பெண்ணை தோற்றுவித்து காட்டினார். உங்கள் எல்லா அழகையும் விட மீஞ்சி அழகிலே நான் எனக்குள்ளேயே நான் வைத்திருக்கின்றேனடா. அப்ப என்னுடைய கல்பனை தான் இந்த உலகம், இந்த கல்பனையிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டதுதான் அத்தனையுமே. ஏன் இதை விட பெட்டரா கூட என்னால சிருஷ்டி பண்ண முடியண்டா. ஐ ஆம் தி பாஸ் ஆஃப் எவ்ரி திங், ஐ ஆம் தி பேஸ் ஆஃப் எவ்ரி திங், ஐ ஆம் தி பரபிரம்மா என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சுட்டி காட்டணும்னு அவருக்கு தோணுது பாருங்களேன். சோ அதன் விளைவு அவர் அந்த பெண்ணை அவர் தோற்றுவித்தார் அப்படின்னு அர்த்தம். சோ அதை பார்த்த உடனே இணையற்ற அழகை கண்டு தேவலோக அப்சரசர்கள் அனைவருமே உள்ளத்தில் வியந்து போனார்கள். பெரிய ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆஹா அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி they can also able to understand. So why is unable to why we are unable to make him addiction? அதாவது நம்மளால ஏன் அவரை அடிமைப்படுத்த முடியலைங்கிறத ரொம்ப ஈஸியா அவர்கள் புரியும் வண்ணமாக இப்படி ஒரு செயலை அவர் செய்து காட்டினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நாராயணன் பரபிரம்மன் தான், நீ யாரு? நானும் பரபிரம்மன் தானே, நீயும் பரபிரம்மன் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தொடையிலிருந்துன்னா தொடைன்னு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உனக்குள்ளேயே எல்லா அப்சரஸ்களும் உண்டு, எல்லா தேவலோக பெண்களும் உண்டு, இன்ஃபேக்ட் சொர்க்கமே உனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா எல்லாமே உன் கற்பனைடா. உன் கற்பனையிலிருந்து உண்டானது தானே இந்த மாய தோற்றமே, உன்னுள் இருந்து உருவானது தானே அனைத்துமே என்று அந்த அடிப்படை தத்துவத்தை உலகக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு விஷயம் அந்த கதையில சூப்பரா அடங்கி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பொதுவாக அந்த கதை கேட்கும் போதெல்லாம் புரியும். ஸோ இந்த இடத்துலயும் அதை நினைவு கொள்வோம். ஸோ இதுதான் அந்த கதை. ஸ்ரீஹரி ஹம்ச வடிவம் எடுத்து பிரம்மதேவனுக்கு ஆன்மீக உபதேசம் செய்தார். மேலும் சனத்குமாரர்கள் முதலான முனிவர்களுக்கு தியானத்தின் உன்னதமான ரகசிய ஞானத்தை அருளினார். ஸோ இப்ப ஸ்ரீஹரி முதல்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன் இப்படி 3 அவதாரங்கள் எடுத்தார்னு சொல்லி முடிச்சார் இல்லையா? அடுத்து ஹம்ஷ அப்படின்னா அன்னப்பறவை வடிவத்துல ஒரு அவதாரம் எடுத்திருக்காராங்க. எனக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அன்னப்பறவை அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்திருக்கார். ஹம்ஷ அவதாரம் அப்படின்னு பேர் அதுக்கு. அவர் எதுக்காக எடுத்திருக்காருன்னா பிரம்மதேவனுக்கு ஆன்மீக உபதேசம் செய்திருக்கின்றார் அப்படின்னு வந்திருக்கு. ஹம்ஷ அவதாரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், ஒவ்வொரு அவதாரம் என்னன்னு சொல்லணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லணும்னு தான் வந்து ஜனகன் கேட்டுக்கொண்டான் இல்லையா? அப்போ அதன்படியில ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கின்றார். முதல் 3 அவதாரங்கள் நிறைவடைந்து விட்டது. அதற்கப்புறம் நாராயணன் மகிமை சொல்லப்பட்டு அதிலிருந்து இப்போ அவதாரங்கள் வர்ணிக்க ஆரம்பிக்கப்படுகின்றன. முதல் அவதாரமாக ஹம்ஷ அவதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரம்மதேவனுக்கு ஆன்மீக உபதேசம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சனத்குமாரர்கள் முதலான முனிவர்களுக்கு தியானத்தின் உன்னதமான ரகசிய ஞானத்தையும் அருளினார். ஸோ மேபி அது ஹம்ச அவதாரத்திலேயே அருளினாரா அல்லது அது வேற அவதாரமா அப்படின்றது தெளிவா இல்லை. ஐ திங்க் மேபி இட் மைட் பி ஹம்ச அவதாரமாகவே இருந்திருக்கலாம். அது எனக்கு தெளிவாக இல்லை. ஸோ அவதார நோக்கம் வந்து 2 நோக்கம். 1 பிரம்மதேவனுக்கு ஆன்மீக உபதேசம், 2 சனத்குமாரர்களுக்கு தியானத்தின் உன்னதத்தை வழங்கியது, ரகசிய ஞானத்தை, ஞானத்தின் உன்னதமான ரகசிய ஞானத்தை அருளியது. ஓகே, இனி நெக்ஸ்ட் இனி வரிசை அடுத்தடுத்து ஆரம்பிக்கிறாரு. கடலில் மட்ச அவதாரம் எடுத்து சங்க சூடனை விரைந்து அழித்து அவனால் திருடப்பட்ட வேதங்களை மீட்டு வந்து பிரம்மனுக்கும் அந்தணர்களுக்கும் தந்து உலகை காத்தார். இப்போ எல்லாமே வரிசைய கதை ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ மட்சாவதாரம்
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அவதாரம். எதற்காக எடுக்கப்பட்டது? சங்காசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக. சங்கசூரன் என்று அழைக்கப்பட்ட சங்காசுரனை அழிப்பதற்காக எடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா வேதங்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான். அப்போ அந்த வேதங்களை அவனிடமிருந்து மீட்டு பிரம்மனுக்கும் அந்தணர்களுக்கும் தந்து உலகை காப்பதற்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டது. சரியா? சோ மீன் அவதாரத்தினுடைய நோக்கம் மீன் அவதாரம். நீ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். ஸ்ரீஹரி கூர்ம வடிவம் ஆமை அவதாரம் எடுத்து மந்திரமலையை தன் முதுகில் தாங்கினார். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது அதிலிருந்து வந்த அமுதத்தை தேவர்களுக்கு ஊட்டி அருளினார். நெக்ஸ்ட் அவதாரம் வந்து கூர்ம அவதாரம் அப்படின்னு பேரு. அது எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா மந்திரமலையை தன் முதுகில் தாங்கினார். அதாவது தேவர்கள் பார்க்கடல் கடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பார்க்கடல் கடையிறதுக்கு பெரிய மத்து ஒன்று தேவை. இந்த மத்து எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஸ்டன்ஸ்ல தானே வைக்க முடியும். அப்போ அந்த கூர்மம்னா அவங்களுக்கு தெரியும், ஆமையினுடைய ஓடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்டா இருக்கும். அப்போ அந்த ஆம அவதாரம் மூலியமாக அந்த ஓடுன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி மந்திரமலை அப்படின்னு தன் முதுகில் மந்திரமலை தான் மத்தா? மந்திரமலையே மத்து வந்து பாம்புனா வாசி மத்து வந்து பாம்பு. அறிவாளி, மத்துன்னா அது மேல நடுவுல இருக்கிறதுடா. மத்த இழுக்கிறதுக்கு தான்டா பாம்பு. இல்லன்னா மத்துன்னா கடையிறது தானே அர்த்தம். பாம்பு தான் மத்தா யூஸ் பண்ணாரு அப்படின்னு தானே வரும். இல்ல இல்ல, மத்து அப்படின்னா அந்த ஆமைக்கு மேல ஒரு பெரிய மந்திர மலை ஒண்ணு நிற்கும். அந்த மந்திர மலைக்கு பேர் தான் மத்து. அதுக்கப்புறம் அந்த மத்தை வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கயிறு தான் வந்து பாம்பு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த கூர்மாவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா மந்திரமலையை தன் முதுகிலே தாங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் கூர்மாவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன் மந்திரமலையை முதுகில தாங்கணும் அப்படின்னா அந்த பார்க்கடல் கடையும் போது அந்த மந்திரமலையை முதுகுல தாங்கினாதான், மந்திரமலையை மத்தாக பயன்படுத்தி அதை தாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது அதிலிருந்து வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு ஊட்டி அருளினார். ஸோ ஃபைனலி அந்த கடைஞ்சு கடைசியில் அமிர்தம் வந்தபோது, ஏன்னா தேவர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காகவே எல்லா அவதாரமும் எடுக்கப்பட்டதுன்னு வேற உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப இந்த அவதாரத்தின் நோக்கம் மூலியமா எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார் அப்படிங்கிற விஷயம் இந்த கூர்மா அவதாரம் அப்படிங்கிறதுடைய ரகசியம். இனி நெக்ஸ்ட், மகாபலசாலியான ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கனை கொன்று அவனால் கடலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பூமாதேவியை தன் தந்த பற்களின் மேல் தாங்கி வராக அவதாரத்தில் மீட்டெடுத்தார். ஸோ இது நெக்ஸ்ட் அவதாரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பன்றி அவதாரம் என்று எடுக்கப்பட்டது. இது ஏன் எதற்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன் என்ன பண்ணிட்டான், இந்த பூமியையே கடலுக்குள்ள கொண்டு போயிட்டான், மறைச்சு வச்சுட்டான். பூமாதேவியை இப்ப மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இந்த ஹிரண்யாக்ஷனை அழிக்க வேண்டும், பூமாதேவியை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவதார நோக்கம்தான் பன்றி அவதாரம், வராக அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் பன்றி அவதாரத்தில் வந்து அவருடைய அந்த பற்களின் மேல் அந்த பூமாதேவியை தாங்கி அந்த ஹிரண்யாக்ஷனை அழித்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிறது இந்த கதை. ஓகேவா? இனி நெக்ஸ்ட், பக்தன் பிரகலாதனின் தூய பக்தியை காக்க தூணிலிருந்து நரசிம்ம வடிவத்தில் மிகுந்த கோபத்துடன் வெளிப்பட்டு ஹிரண்யகசுபுவின் மார்பை கீறி அழித்து தன் அடியானை காத்தருளினார். சரியா? இதுக்கு என்ன அவதாரம் பேரு? நரசிம்ம அவதார் அப்படின்னு பேரு. இது எதற்காக எடுக்கப்பட்டது? பக்தன் பிரகலாதனை காப்பதற்காகவும் நிறைய பக்தர்கள், ஏன்னா ஹிரண்ய கஷிபு அப்படிங்கிறவன் எல்லா பக்தர்களையும் வந்து அழிச்சு துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஸோ பக்தர்களை காக்கும் பொருட்டும் பிரகலாதனின் பக்தி உலகத்துக்கு அறிய வேண்டும் என்பதை பொருட்டும் அந்த நரசிம்ம அவதாரம் என்பது தூணிலிருந்து தோன்றி ஹிரண்ய கசுபியை வதம் செய்தது என்பது அந்த கதை. அதற்கடுத்த அவதாரம் வந்து வாமன அவதாரம். ஸ்ரீஹரி வாமனா புள்ள அந்தனர் வடிவம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின் அரண்மனை வாசலிலே யாசகனாக நின்றார். அவனிடம் 3 அடி மண் கேட்டு விண்ணையும் மண்ணையும் அளந்து தன் பாதத்தை விண்வெளியிலே உயர்த்தினார். ஸோ இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. வாமன அவதார் அப்படிங்கிறது எதற்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா
மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அசுர சக்கரவர்த்தி. அவன் வந்து எவராலும் அழிக்கப்பட முடியாதவனாகவே திகழ்ந்தான். பிறந்தவன்லாம் ஒரு நாளைக்கு செத்துதானே ஆகணும். பட் இவனையும் வந்து மகா சக்தி வாய்ந்தவனாக இருக்கும்போது அவனை கொல்லணும் அப்படின்னா வேற வழி இல்லை. அவனுக்கு ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்பட்டது. யாருக்கு? நாராயணனுக்கு. அது அதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் வந்து வாமன அவதாரம் அப்படின்னு பேரு. அந்த வாமன அவதாரம் மூலியமாக ஒரு பிராமணன் அந்தனர் வேஷத்துல வந்து ஒரு யாகத்தை நடக்கும்போது அந்த யாகத்துல வந்து தானம் வழங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில இந்த அந்தனர் வந்து எனக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள்னு கேட்டா எனக்கு 3 அடி மண் வேண்டும் அப்படின்னு கேட்பார். இவனுக்கு ரொம்ப சிரிப்பா போகும். என்னடா இது இவ்வளவு சீப்பா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரெடி அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து 3 அடிகள், 1 அடியிலே மண்ணையும் 1 அடியிலே விண்ணையும் அழுத்தி விட்டு, என்னடா 3 அடி கொடுக்குறேன்னு சொன்னேன், 2 அடி தான் கொடுத்துருக்கேன், மீதியை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க, அவனோ தன் பாதத்தை, உங்கள் பாதத்தை என் தலையிலே வையுங்கள் என்று அவன் சொல்ல, அந்த 3வது அடியை அவன் தலையிலே வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அரசனாக்கி அவனை அழித்தார் என்பது அந்த வாமன அவதாரத்தின் கதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பரசுராமனாக இவ்வுலகில் அவதரித்து 21 முறை பூமியை வலம் வந்த துஷ்ட அரசர்களை சம்ஹாரம் செய்து சத்திரியர்கள் இல்லாத பூமியாக மாற்றினார். அடுத்த அவதாரத்துக்கு பேர் வந்து பரசுராமன் அப்படிங்கிறது அவதாரத்தினுடைய பேரு. அவதார நோக்கம் என்னன்னா 21 முறை பூமியை வலம் வந்து துஷ்ட அரசர்களை சம்ஹாரம் செய்து சத்திரியர்கள் இல்லாத பூமியாக மாற்றினார். அப்படின்னா அவரு நம்ம பொதுவாகவே சொல்லியிருக்கோம், யதா யதா தர்மஷ்ய, எப்பப்பெல்லாம் இந்த அதர்மம் மேலோங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் உருக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதுதான் எனக்கு இங்க இந்த இடத்துல தோணுது. ஏன்னா துஷ்ட அரசர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்கென்றே வந்திருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா அரசர்களுமே வந்து அதர்ம வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அரசர்களுக்கே அதர்மம், சாதாரண மனுஷன் அதர்மம் பண்ணாலே தாங்க முடியாது, அரசனா இருக்கிறவன் அதர்மம் பண்ணா உலகம் தாங்குமா? ஸோ இப்போ எல்லா அரசர்களுமே அந்த மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த துஷ்ட அரசர்கள் அனைவரையும் சம்ஹாரம் செய்து சத்திரியர்களே இல்லாத பூமியாக மாறிடுறார். அந்த அளவுக்கு வந்து மோசமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அதர்மத்தை எல்லாம் அழிக்கும் பொருட்டு பரசுராம அவதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து, தசரத மன்னனின் இல்லத்தில் கௌசல்யின் மகனாக ஸ்ரீராமராக அவதரித்து சீதையை சிறை மீட்க ராவணனை அழித்து விபீஷணனுக்கு லங்காபுரியின் அரசை வழங்கினார். ராமாயண கதை மொத்தமும் எல்லாம் கேட்டுறாதீங்க. ஸோ ஷார்ட்டா சொல்லிடுறேன். தசரத மன்னன் அப்படிங்கிறவனுடைய மகனாக ஸ்ரீராமன் பிறக்கின்றார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வயிற்றிலிருந்து பிறக்கிற மாதிரியே வராது. ஸோ அவர் வாட்டுக்கு தோண்டிடுவாரு. பட் இங்க இருந்து ராமன் கிருஷ்ணன் எல்லாம் வந்து ஒரு வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு விஷயமாக வருகிறது. ஸோ மகனாக ராமராக அவதரிக்கிறார். சீதை, தன் மனைவி சீதையை அவன் ராவணன் அப்படிங்கிறவன் சிறைபிடித்து போய்விடுவான். அப்போ அந்த சிறையிலிருந்து மீட்பெடுப்பதற்காக குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு லங்காபுரியின் அரசனாக இருப்பான் யாரு? ராவணன். ஸோ அவனை வீழ்த்தி அவனுடைய தம்பியான விபீஷணனுக்கு லங்காபுரியின் அரசை அவனுக்காக கொடுத்து விட்டு தன் மனையால் சீதையை அவனிடமிருந்து மீட்டு ராவணனை வதம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட அவதாரத்திற்கு ராம அவதார் அப்படின்னு பேர். ஓகேவா? யது வம்சத்தில் தேவகியின் மகனாக பூரண அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றி கம்சன் முதலான கொடிய அரக்கர்களை அழித்து பூமாதேவியின் பாரத்தை தீர்த்தார். நெக்ஸ்ட், கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம், அப்கோர்ஸ் எல்லா அவதாரத்தின் நோக்கமும் வந்து அசுரர்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே கம்சன் முதலான கொடிய அரக்கர்களை அழித்தார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ண அவதாரம் இஸ் பூரண அவதார் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம இட் இஸ் அ வெரி 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 பிக் ஸ்டோரி ஆஃப் கிருஷ்ணா. மற்ற எல்லா அவதாரங்கள் கூட கதையை ஈஸியா சொல்லி முடிச்சிடலாம். பட் கிருஷ்ணா அவதாரத்தின் ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா அதுக்கே பல வருடங்கள் ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய லீலைகள் செய்யக்கூடிய ஒரு அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் இருந்தது. அது மேலும் பூரண அவதாரம் என்பது சம்திங் ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லா அவதாரத்தையும் விட ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு படி, ஒரு வசதியா சொல்லக்கூடிய ஒரு அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அமைகிறது. ஸோ மேஜர் நோக்கம் பார்த்தீங்கன்னா கம்சனை அழிப்பது மட்டும் இல்லை, எல்லா கொடிய அசுரர்களையும் அழிக்க வேண்டும் என்பதும்
முக்கியமா கலியுகத்துக்கு பகவத்கீதை என்ற ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவதார நோக்கத்துல மிக மிக முக்கியமான நோக்கம். சோ பூமாதேவியின் பாரத்தை தீர்த்து அப்படின்னா இந்த இடத்துல அரக்கர்களை அழித்து பூமாதேவியை பாரத்தை தீர்த்து வைத்தார். இது கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கம். கலியுகத்தில் ஜெகத்குருவான ஸ்ரீஹரி புத்த வடிவம் தாங்கி யாகங்கள் என்ற பெயரிலே நடந்த விலங்கு வதைகளையும் அதர்மங்களையும் தடுத்து உலகிற்கு அமைதியை உபதேசித்தார். புத்த வடிவம் கூட நம்ம ஹரியோடைய அவதாரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குப்பா. இங்க புத்தர் அப்படின்றது புத்தரை சொல்றாரா இல்ல வேற யாராவது சொல்றாரா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. புத்த வடிவம் தாங்கி யாகங்கள் என்ற பெயரில் நடந்த விலங்கு வதைகளையும் அதர்மங்களையும் தடுத்து உலகிற்கு அமைதியை உபதேசித்தார். புத்தர் அதெல்லாம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. விலங்கு வதைகளையும் அதர்மங்களையும் எல்லாம் தடுத்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஒரு அவதாரம் இருக்கு, அதுக்கு பேர் புத்த அவதாரம். அது மெயினா அந்த நோக்கம், அவதார நோக்கம் விலங்கு வதை அதிகமாக இருந்த காலகட்டத்துல அதையெல்லாம் தடுத்து அந்த அதர்மங்களையும் அழித்து நொறுக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுப்போம். இனிமே வரப்போற அவதாரம் எனக்கு சேர்த்து சொல்லுங்கன்னு வேற சொல்லிட்டானே, அதனால இதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. கலியுகத்தின் இறுதியிலே பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார். இது ஃபியூச்சர் டென்ஸ், ஓகேவா? தர்ம நெறி தவறிய மிலேச்சர்களை அழித்து மீண்டும் இவ்வுலகில் தர்மம் நிறைந்த சத்திய யுகத்தை கிருத யுகத்தை நிலைநாட்டுவார். ஏன்னா திஸ் தி எண்ட் ஆஃப் தி கலியுகா, இஸ் தி எண்ட் ஆஃப் தி 4 யுகாஸ். இனி அடுத்து வர்றது சத்திய யுகமாகத்தான் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா கலியுகத்துல இருக்கக்கூடிய எல்லா மிலேச்சர்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு யுகத்தையே படைக்கும் ஒரு அவதாரமாக கல்கி அப்படிங்கிற அவதாரம் இந்த கலியுகத்தின் இறுதியில் தோன்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி அவதாரத்தை, அதாவது முக்கிய பகவானின் அவதாரங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டு தீர்ந்தன. இவ்விதம் ஸ்ரீஹரியின் எண்ணற்ற அவதார லீலைகளை திருமல முனிவர் விரிவாக கூறினார். அதை கேட்ட ஜனக மன்னன் விரிவாக எல்லாம் கூறல, ஷார்ட்டா தான் கூறியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஜனகனுக்கு விரிவா கூறிட்டாரா நமக்கு தெரியல. ஓ, ஜனகருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால ஷார்ட்டா சொல்லிட்டாரு. இங்கு விரிவாக கூறினார்னு இருக்கேன். அதை கேட்டு ஜனக மன்னன் இறைவனின் சரித்திரத்தை கேட்டு என் மனம் முழு திருப்தி அடைந்தது என்றான். அதன் பின்னர் மன்னர்களில் சிறந்த ஜனகன் கைகளை கூப்பி 9 யோகிகளில் 7வது யோகீஸ்வரிடம் கேட்க தொடங்கினான். அவர் பிரம்ம வித்யையின் கடலாக விளங்கும் சம்ஷர் என்னும் மகாமுனிவர் ஆவார். இப்போ திருமலர் முடிச்சாச்சு. அடுத்து சம்சர் அப்படிங்கிற மகாமுனிவர் கிட்ட திரும்புறான். அவர்கிட்ட என்ன கேட்க போறான் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஜனகர் கூறினார், முனிவர்களில் சிறந்தவரே, மகாபாகியசாலியான சமஷ முனிவரே, இறைவனை வழிபடாத பக்தி இல்லாத மக்களின், அதாவது அபக்தர்களின் கதி என்னவாகும் என்பதை எனக்கு விரிவாக கூறுங்கள். ஆஹா, இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு அவனுக்கு தோணிடுச்சுப்பா. எதுக்காக கேட்கிறான்? நமக்காக தான் கேட்கிறான். பக்தி இல்லாதவன் என்ன கதி ஆவான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது பக்தியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இது அமைகிறது. இதை தொடர்ந்து நாளை நாம் பார்க்கலாம். புத்த அவதாரம் சொன்னீங்கல்ல, விஷ்ணுவே கலியுகத்தோடைய ஸ்டார்டிங்ல வேதங்களை தவறா பேசினவங்கள அத நல்வழிப்படுத்துறது மாதிரி உயிர் பலி போன்ற செயல்களை தடுக்கிறது, இதெல்லாமே புத்தர் தானா. விஷ்ணு அவதாரமா வந்தவர் புத்தர் தான் போட்டிருக்கு. புத்திசம் செய்யப்பட்ட புத்தரா இல்ல வேற புத்தரான்னு நான் கேட்டேன். இந்த புத்தர் நம்ம சிலையெல்லாம் வச்சிருப்போம்ல, கௌதம புத்த அப்படின்னு போட்டு அவர் சிலைய போட்டிருக்கு சாட் ஜிபிடில. அப்படியா? சரி, பரவாயில்ல.